Hi, welcome to MAHATHI'S kitchen. இன்னைக்கு நம்ம egg puffs ரெசிபி எப்படி பண்றேன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம நார்மலா வீட்ல உள்ள ingredients வச்சு பேக்கரி ஸ்டைல்ல சூப்பரா egg puffs ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம மாவை பிணைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம இப்ப மைதா மாவு எடுத்துக்க போறோம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நம்ம மைதா மாவுல ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் சுகர் போடுறேன். ஒரு 1/4 டேபிள்ஸ்பூனோட அதிகமா உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இத பிணைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நான் சுகர் brown கலர் கிடைக்கிறதுக்காக தான் சேர்க்கிறேன். நீங்க ஒரு முட்டை வைக்கிறதா இருந்தா நான் அரை முட்டை தான் வைக்க போறேன். ஒரு முட்டை வைக்கிறதா இருந்தா கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு பப்ஸ் ரெடி பண்றதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் ஹீட்டாக கருகிடாம இருந்திருக்கிறதுக்காக தான் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க சுகர். ஒருவேளை ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருகாம வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நெல்லுன்னு பிணைஞ்சுக்கோங்க. நம்மளுடைய ஸ்டஃபுக்கு தேவையான மேலே உள்ள லேயர்ஸுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். கையில் கொஞ்சம் ஆயில் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு மினிமம் ஒரு 1/2 hour to 1 hour ஊற வச்சா நல்லா இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 1/2 hour நான் ஊற வச்சுக்கிறேன். இப்போ இதை பால்ஸாக எடுத்துக்கலாம். நார்மலாக கோதுமை மாவுனா ஈஸியாக நமக்கு பால்ஸ் கிடச்சிரும். இது மைதா மாவு உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்காது. ஸோ நம்ம ஒரு உருண்டையாக கையில் பிடிச்சிட்டு பெருவரில் வச்சு இப்படி உள் சைடு அமுத்தி விட்டிங்கன்னா வெளியே பால்ஸ் மாதிரி கிடைக்கும். அதை அப்படியே பிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பால்ஸ் ரெடி பண்ணியாச்சு. மேலே கொஞ்சம் கையில் கொஞ்சம் ஆயில் எடுத்துட்டு ஒவ்வொரு பால்ஸோடைய மேலேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் லேயர்ஸ் எல்லாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். எல்லா பால்ஸ்லையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 10 மினிட்ஸாக நீங்கள் இதை ஊற வைக்கணும். இது ஊறுற கேப்பில் நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். இப்போ எல்லா பால்ஸ்லையும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை ஊற வைக்க போகிறோம். திருப்பி ஊற வைக்கும்போது நான் ஸ்டஃப் ரெடி பண்ண போகிறேன். ஊறுற டைமுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ பேன் வச்சுட்டு அடுப்பில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில், ஒரு 2 பெரிய சைஸ் ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஆனியனுக்கு நம்ம சின்ன தக்காளி தான் சேர்க்க போகிறோம். இதில் இப்போ ஆனியன் சீக்கிரமாக வேகிறதுக்காக ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். வேற எதுவுமே காய்கறி எதுவும் சேர்க்கறதுனால ஒரு 1/4 ஸ்பூன் உப்பே போதும் தான். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நம்பர் தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 ஆனியனுக்கு ஒரு தக்காளி போதும். ரொம்ப சேர்த்திங்கன்னா புளிப்பாயிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது ஸ்டஃபோடது. இப்போ ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. உப்பையும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு போதுமானு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டையை பாயில் பண்ணி ஆஃபாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பிணைஞ்ச மாவை நல்லா இந்த மாதிரி கையில் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சென்டர்லேருந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். சென்டரில் மொந்தையாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி ஓரங்களை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி கார்னர்ஸை பிடிச்சி இழுத்தீங்கன்னா போதும். இதுவும் பரோட்டா ஸ்டைல் தான். நம்ம சீக்கிரமாகவே வீட்டில் சூப்பராக லேயர் பரோட்டா எப்படி பண்ணுறேன்னு இந்த மாதிரி இதே ஸ்டைல்லே நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஓரங்களை நல்லா இழுத்து விடுங்க. கண்ணாடி மாதிரி இருக்கணும். நீங்கள் பூரிக்கட்டெல்லாம் வச்சு தேய்ச்சி லேஸாக வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்ம பப்ஸுக்கு இன்னைக்கு பட்டர் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. பட்டர் யூஸ் பண்ணால் திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம நார்மலாக ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஓரங்களை இழுத்து கண்ணாடி மாதிரி வச்சுக்கிட்டேன். ஓரங்கள் மொந்தையாகவே இருக்கக்கூடாது, நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கணும். அப்போ தான் லேயர்ஸ் நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக கிடைக்கும். இல்லைன்னா மொந்தையாக கிடைக்கும். கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் கையில் ஆயில் எடுத்து மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, கோட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து தூவிக்கலாம். அப்போ தான் ஒவ்வொரு லேயரும் ஒட்டாமல் தனித்தனியாக கிடைக்கும். இந்த மாதிரி ஓரத்தை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது மேலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லா கார்னர்ஸையும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 கார்னர்ஸையும் நான் மடிச்சு விட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். இது ஈஸியாக இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் தேய்ச்சிங்கனாலும் லேயர்ஸ் மொந்தையாக கிடைக்கும். இந்த மாதிரி கண்ணாடியாக இருந்தால் தான் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக பப்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு. சீட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் ஸ்டஃப் வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்டஃப் வச்சுக்கோங்க. இப்போ இதில்
பாயில் பண்ணி கட் பண்ணி வச்ச 1/2 முட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 முட்டை சேர்க்குறதா இருந்தால் சுகர் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா பப்ஸு வேகிறதுக்குள்ளேயும் கரிஞ்சு போயிடும், அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து 4 கார்னர்ஸையும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பப்ஸ் ரெடியாக போகுது. இதை நம்ம பொரிச்சு மட்டும்தான் எடுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். சூப்பராக கிடச்சிருக்கு. இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் தவா வச்சுட்டு பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கறியிடும். இப்போ பப்ஸ் ரெடி பண்ணி வச்ச பப்ஸ்லையும் கையில் நல்லா ஆயில் தொட்டுட்டு மேலே கோட் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக லேயர்ஸ் கிடைக்காது. நீங்கள் அப்படியே வச்சாலும் கிறிஸ்பியாக கிடைக்காது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இப்படி எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணிட்டு தான் நான் வைக்கிறேன் பட்டர் பேப்பரில். பட்டர் பேப்பர்லையும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கணும், இல்லாட்டா கீழே அடி பிடிக்கிற மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிரும். நீங்கள் நார்மலாக வச்சிங்கன்னா கீழெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிரும், லேயர்ஸ் எல்லாம் கிடைக்காது. அதனால தான் நான் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஓவன் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம தவால தான் இப்போ குக் பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் 1 முட்டை இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சுகரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், இல்லை சுகரே போட வேணாம் பப்ஸில். இப்போ இதை நான் மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு அப்பப்போ திருப்பிக்கோங்க. சுகர் போட்டிருக்கனால அப்பப்போ கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க. நமக்கு ஒரு 20 மினிட்ஸாவது ஆகும் குக் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு சைடும் நான் 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய பப்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக லேயர்ஸாக கிடச்சிருக்கும். நமக்கு பாருங்கள், பிச்சு காட்டுறேன், எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். லேயர்ஸாக தாங்க கிடச்சிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள். இது உங்கள் மகத்தீஸ் கிச்சன். தேங்க்யூ.